என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சங்கீதம் 39வது அதிகாரம் 1வது வசனம் குறிப்பிடுகிறதை கவனித்து பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நாவினால் யாரையும் சபித்து விடாதபடி, தூஷிக்காதபடி நம் நாவை கடிவாளத்தால் கட்டி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அற்புதமான வேளையில் இந்த அருமையான வசனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவரே, எங்கள் நாவுகளை குறித்து எங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்தீர். நாங்கள் மற்றவர்களை பலவீனப்படுத்துவதற்காக பயன்படுத்தினது உண்டு. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நிமித்தமாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா, எங்கள் நாவுகளிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு போகட்டும். மற்றவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆலோசனை கொடுக்கிற வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து புறப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர், எங்கள் நாவுகள் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மையை போதிக்கும்படி செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.